அம்மா நீங்க ஏமா சாப்பிட வரல? நேரத்தோட சாப்பிடலாம்ல. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்டா. பெரியம்மா இனி எப்ப சாப்பிடுறது? முதல்ல சாப்பிடுங்க பெரியம்மா, உடம்பு கெடுத்துக்காதீங்க. இல்லடா, நானே அன்பு இன்னும் காணோங்கிற டென்ஷன்ல இருக்கேன். சும்மா இரண்டா. அம்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அவனுக்கு ஃபோன் அடிச்சு வீட்டுக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. போன் அடிச்சு அவன் எடுக்கவே மாட்டேங்கிறானேடா. அந்த லட்சணத்துல உன் பிள்ளைய நீ வளர்த்து வச்சிருக்க. பெரியம்மா ஃபோன் அடிச்சு அண்ணன் எடுக்காம இருக்க மாட்டான் பாட்டி. தெரியல, ஒருவேளை அவன் ஃபோன் சைலண்ட்ல கூட இருக்கலாம் இல்லையா? ஆமா, நீ அவனுக்கு அப்படியே வக்காலத்து வாங்கிக்கிட்டே இரு, நீ நல்லா உருட்டுருவ. நான் கண்டிப்பா உருப்பட தான் செய்வேன். டேய், நீ முதல்ல கண்மணிக்கு போனை போட்டு என்னன்னு கேளு. அவகிட்ட கேட்டா அவளுக்கு எப்படி தெரியும் அத்தை? முதல்ல சொல்றத கேளு, என்னையே திருப்பி கேள்வி எல்லாம் கேட்காத. The number you're calling is switched off right now. என்னாச்சு? அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. நினைச்சேன். சரி சரி, நீ அவ அம்மாவுக்கு போனை போடு. என்ன யோசிக்கிற? இல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி எதுக்கு தேவையில்லாம குழப்பணும்? நீ தானே உன் பிள்ளைய காணோன்னு பயந்து போய் நிக்கிற. சீக்கிரம் போனை போடு. ஹலோ காவேரி. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. என்னவா? அன்பு கண்மணிக்கு கால் பண்ணி வெளியில போலான்னு கூப்பிட்டதா சொல்றாங்க. 2 பேரும் ஒன்னா எங்கேயோ வெளியில போயிருக்காங்களாம். இவன் ஒன்னும் போன் போட்டிருக்க மாட்டான். அவதான் இவனுக்கு போனை போட்டு எதையாவது சொல்லி அவன் வேலையை கெடுத்திருப்பா. ஓ மருமகளை பத்தி எனக்கு தெரியாது. இதுக்கு தான் ஆடி மாசம் அவங்கள பிரிச்சு வைக்கணும்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சமா. போய் முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நமக்கு தெரியாம அவனை கூட்டிட்டு போயிருக்கான்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நிஜமாவே அன்புதான் அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருந்தா கூட அவளுக்கு எங்க போச்சு அறிவு? அவன் கூப்பிட்டான உடனே அவன் கூட இவ போயிருப்பா. பெரியவங்க நமக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்கு? இரு, வீட்டுக்கு வரட்டும், வச்சுக்கிறேன். பாட்டி கேக்குறது நியாயம் தானே அண்ணி? காலையில அவங்க அவ்வளோ சொல்லி அவ அப்படி பண்ணிருக்கானா, அப்ப இதுக்கு பேர் திமிர் தானே? ஏய் என்ன, எப்போ உன் வாய்க்கு அவள் கிடைக்கணும் காத்துக்கிட்டே இருப்பியா? ஓடி உள்ள. இப்ப எதுக்கு அவளை பிடிச்சு கத்திட்டு இருக்க? பின்ன அவங்க பண்றதெல்லாம் நியாயமா? அவங்க பண்ற தப்ப சொன்னா அப்படியே உனக்கு மட்டும் பத்திக்கிட்டு வருது. வேணாம், இதோட நிறுத்திக்கிங்க. அப்புறம் நீங்க பண்றதெல்லாம் நியாயமான்னு கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஐயோ, மரியாதை தெரியாத ஆளுங்க கிட்ட எல்லாம் நம்மளால பேச முடியாது. நீங்க வாங்க, நீ போலாம். ஆமா ஆமா, இவங்க அப்படியே மரியாதை தெரிஞ்சவங்க. போங்க, சோடி போட்டு போறத பாரு. ஐயோ, பெரியம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா. இதுக்கு மேல நீங்க அண்ணனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. ஏன்னா எப்படியும் அண்ணன் அண்ணி கூட நல்லா ஊர் சுத்திட்டு சூப்பரான ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அண்ணி அவங்க வீட்டுல விட்டுட்டு தான் வருவோம். அதனால நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. ஓகேவா? போங்க. அம்மா அவ சொல்ற மாதிரி ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுமா. சீக்கிரம் போய் சாப்பிடுங்க. போங்க போங்க பெரியம்மா. அண்ணா வா போலாம். போலாம். The number you're calling is switched off right now. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே. ஐயோ, என்னாச்சோ தெரியலையே. கண்மணிக்கு ஏதாவது ஆயிருக்குமா? எங்க அங்க பாருங்க, ஒரு வீடு இருக்கு. வா பாப்பா. நீ இங்கே இரு, நான் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கறேன்.
அம்மா ஐயா யாராவது இருக்கீங்களா? அக்கா அண்ணே யாராவது இருக்கீங்களா? அக்கா அண்ணே இந்த வீட்ல யாரும் இல்ல கண்மணி. ஷூ இப்போ என்னங்க பண்றது? இதுல யாரும் இல்லைன்னா நம்ம கேட்கறதுக்கு யாரும் இல்ல. ஒன்னும் பிரச்சனை ஆயிடாதுல்ல? அத பத்தி தெரியாது. இப்போதைக்கு ஒண்ணும் ஆகாது. நீ பயப்படாத. நல்லா நினைச்சிட்டோம்ல. குளிர்தா கண்மணி? ரொம்ப குளிர்துங்க. கையை நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோ. ஏங்க எவ்வளவு நேரம் தான் குளிர அப்படியே விரட்ட முடியும்? தலை ஈரத்தை தொடச்சிட்டோம். ஆனா இந்த ஈர ட்ரெஸ் மாத்தலன்னா ரொம்ப கஷ்டமாயிடுங்க. சமாளிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? என்னங்க யோசிக்கிறீங்க? டவலை நமக்காக வச்சவங்க ட்ரெஸ் வச்சிருக்க மாட்டாங்க. ஏங்க அதெல்லாம் தப்பு இல்லையாங்க? எது? இல்லங்க, இது யார் வீடுனே தெரியாது. இப்படி அடுத்தவங்க ட்ரெஸ் எடுத்து போறது தப்பு இல்லையா? அடுத்தவங்க டவலை யூஸ் பண்றோம். ட்ரெஸ்ஸை யூஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. இரு வரேன். ஏய் என்ன ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ இவ்வளவு நியாயமா யோசிச்சா அப்புறம் குளூர்ல ஒரு வழி ஆயிடும். புரியுதா? முதல்ல ஈர ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ஆகணும். ஏங்க திடீர்னு அவங்க வந்துட்டாங்கன்னா அது அப்புறம் பாத்துக்கலாம். விடு. ஏய் இந்தா, இது ஏதோ ஸ்கர்ட் மாதிரி இருக்கு. உனக்கு சரியா இருக்குமான்னு பாரு. இது ஓகே தாங்க.